பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 25 வசனம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த அதிகாரத்தில் சொல்லும்போது, கர்த்தாவே என்னை இரட்சியும், என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 20 அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவெளியில் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய காரியங்கள் நிறைவேறாததுனால நாம் இடறுகிறோம். சங்கீதம் 90:17 வாசிப்பீர்களே ஆனால், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தலும். இந்த காலவேளையில் நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணும்படி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய பிரியம் என் மேலே இருக்கட்டும்பா, என் கையின் கிரியைகளை நீர் உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களிடத்திலிருந்து தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமா? கர்த்தர் கட்டாய நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். காரணம், சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லும்போது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு விசாலத்தில் கொண்டு வைத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் அவர் இருக்கிறார். என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால என் சத்துருக்களின் சரிகட்டுதலை நான் காண்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் இந்த ஒரே ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, ஓ க்ளோரி டு காட், உனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லும்போது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். 2வது, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் தேவனை நம்புங்க. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. க்ளோரி டு காட். இந்த காலவேளையில் நம்ம அநேக நேரத்தில் அநேக காரியங்களுக்காக நாம் மனிதர்களை நம்புகிறோம், பிரபுக்களை நம்புகிறோம், நம்மை சார்ந்தவர்களை நம்புகிறோம். நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாரையும் விட உங்கள் பட்சத்தில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவரால் மட்டும்தாங்க உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். இன்றைக்கு இந்த காலவேளையில் ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் இருக்கிறேன், நீர் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் நான் இனி மனுஷனை நம்ப மாட்டேன், பிரபுக்களை நம்புவதை நான் விட்டுட்டு என் பட்சத்தில் இருக்கிற எனக்கு அனுகூலம் பண்ணுகிற கர்த்தர் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன் என்று
எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த நாளில் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரையிலும் நாங்கள் மனிதரை நம்பியிருந்தோம், பிரபுக்களை நம்பியிருந்தோம். அது எங்களுக்கு வெறுமையை கொண்டு வந்தது. இன்றைக்கு இந்த காரியம் வாய்க்கும்படி உம்மை நம்புகிறோம். உம்மாலே நாங்கள் பராக்கிரமம் செய்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.